Hello friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா data types in C. data types பத்தி பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell button-ஐ press பண்ணிக்கோங்க. Data types. The data types is a set of value with a predefined. Data type-னா வந்து ஒரு set of value அது வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்காது, ஏற்கனவே வந்து ரெடி பண்ணதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து டேட்டா டைப்ஸு. The data types are used to declare. இது எதெல்லாம் டிக்ளேர் பண்ணோம்னா வேரியபிள், கான்ஸ்டன்ட்ஸ், அரே, பாயிண்டர் அண்ட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து இதிலெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். எதுலெல்லாம் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக, அரே, பாயிண்டர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதிலெல்லாம் வந்து நம்ம டேட்டா டைப்ஸாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். Each variable has a data type. ஒரு வேரியபிளுக்கும் ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போது ஏன் நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன்னா அந்த ஏக்கு நான் இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன். அதாவது நம்ம ஒரு வேரியபிளுக்கும் ஒரு டேட்டா டைப் அப்படி இருக்கும். Data type means the type of data that a variable may be hold in it. அந்த நம்ம கொடுக்குற வேரியபிள் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா டைப்ஸு. அதுக்கு சின்டெக்ஸ் வந்து என்னென்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட் ஏன்னு கொடுக்குறேன்னா இங்கே வந்து இன்ட்டுன்ற ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பு, ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து வேரியபிள் நேம். சப்போஸ் நான் வந்து இன்ட் ஏ கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன்னா நம்ம கம்ப்யூட்டரில் போய் எப்படி ஸ்டோர் ஆகும்ன்றது பார்க்கணும். இப்போ வந்து நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்தேன்னா அந்த இடத்துல போய் ஏன்னு அங்கே காட்டும். அதில் வந்து என்ன டைப்பு இன்ட் ஏன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ இப்போ 10 கொடுக்குறேன்னா அதோட சைஸு இன்டீஜருக்கு வந்து என்ன சைஸுன்னா 2 பைட்ஸு. 2 பைட்ஸுன்றது மெமரி சைஸு. இன்ட்டுக்கு வந்து 2 பைட்ஸுன்ற மெமரி சைஸு. அந்த 2 பைட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து அந்த வேல்யூவை வந்து அங்கே ஸ்டோர் ஆகும். இப்போ 10ன்ற இருக்க வேல்யூ வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. இதுவே வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எதனா வந்து டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். இப்போ 2 பைட்டுன்றனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ஏக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து நான் இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நேம் ஆஃப் த வேரியபிள் என்னது, அந்த வேரியபிள் வந்து என்ன ஏன்றது வேரியபிள். டைப் ஆஃப் வேரியபிள் வந்து என்னதுன்னா இங்கே நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இட் அக்செப்ட் ஒன்லி ஏ இன்டிஜர் வேல்யூ. நான் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கனால இது வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இட் டஸ் நாட் அக்செப்ட் த பாயிண்ட் வேல்யூ. இன்டிஜர் டைப்பில் வந்து பாயிண்ட் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணாது. The type of value that the variable can accept. integer டைப்புன்னு நம்ம கொடுக்குறோன்னா அதில் வந்து 2 பைட் தான் வரும், அக்செப்ட் பண்ணிக்கும். 2 பைட் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூவை வந்து கொடுக்கணும். ஒரு வேரியபிளுக்கும் ஒரு மெமரி சைஸ் வந்து ரெக்வைர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மெமரி சைஸ் ரெக்வைர்ட் ஃபார் த வேரியபிள். டேட்டா டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குதுங்க. பிரைமரி டேட்டா டைப்ஸ் வந்து இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸ் வந்து சி ப்ரோக்ராமில் பேசிக் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஏன் ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப் சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வந்து டிஃபைன் பண்ணி இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் இது ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். இந்த பிரைமரி டேட்டா டைப்ஸை வந்து பில்ட்இன் டேட்டா டைப்ஸும் சொல்லுவாங்க. we can use them directly. நம்ம டைரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பைலர் டைரக்ட்லி சப்போர்ட், கம்பைலர் வந்து டைரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணும். The following are the primary data types in C programming language. இந்த primary data typesலாம் என்னென்னா integer data type, floating point data type, character data type, void. நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்த்தது வந்து derived data types சொல்லுவாங்க, இல்லை வந்து செகண்டரி டேட்டா டைப் சொல்லுவாங்க. இதுக்கு பேர்லேயே இருக்கனால டிரைவ்டுன்னு இருக்குல்ல, இது பேர்லேயே வந்து டிரைவ்டுன்னு இருக்கு. நம்ம பிரைமரி டேட்டா டைப்பை வந்து டிரைவ் பண்ணி வந்தது தான் வந்து இந்த டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா அரே, ஸ்ட்ரக்சர், யூனியன், பாயிண்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ்.
இந்த யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுனால வந்து இது யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸ். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டைப் டெஃப் டேட்டா டைப்ஸ், எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.